Welcome to my channel. இது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். Capsicum பஜ்ஜி. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 3 capsicum வந்து நீட்டா கட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் 1 கப் வந்து கடலை மாவு, 1/2 கப் வந்து நீங்க மைதா எடுத்துக்கோங்க இல்லனா அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள். உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்க சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், உப்பு எவ்வளவு வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், துருவின கேரட், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொத்தமல்லி கொஞ்சம், ஆயில் வந்து நம்ம இப்போயே சூட்டில் வச்சிடலாம். ஸோ ரெசிபி எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து துருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிடலாம். ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட். இது நம்ம எதுக்கு ஆக்சுவலி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜியோட வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு 1 கப் எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து மைதா எடுத்துருக்கேன் 1/2 கப். உங்களுக்கு வேணால் நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கொஞ்சம் கட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி நடுவில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லை, கொஞ்சம் கட்டியாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணிடலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ மீடியம்லேயே ஹீட் இருக்குது. இப்போ நம்ம வந்து பஜ்ஜியை போட்டுடலாம். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு ஒன்றா இப்படி போட்டுடலாம். உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி டேஸ்ட் இன்னும் வேணும்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஒரு நைஃப் எடுத்து நம்ம மிடில் வந்து இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த லெமன் மிக்சரை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டான கேப்சிகம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.